Hi guys, இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, சாரி நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத, ஐ எம் அன்னோனிங்லி டன் அப்படின்னு சொல்லலாம். அன்னோனிங்லினா தெரியாம சொல்றது, தெரியாம பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அததான் ஐ எம் அன்னோனிங்லி டன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஒன்னும் தெரியாம மாதிரி நடிக்காத. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத டோன்ட் ப்ளே தம் வித் மீ அப்படின்னா எதுவும் தெரியாத மாரி நடிக்கிறது. எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா, ஐ வாஸ் போர்டு டு டெத். ஐ வாஸ் போர்டு டு டெத் அப்படின்னா எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் இல்லையா? அதுதான். இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. என்ன கொஞ்சம் கொண்டு வரியா? அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படிங்கிறத பிரிங் சம் மோர். பிரிங் சம் மோர் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்றத பிரிங் சம் மோர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, அது அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டேஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து வாட் எவர் இட் இஸ், அது அருமையா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படிங்கிறத தட் வுட் பி ஆசம். தட் வுட் பி ஆசம் அப்படின்னா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றத தட் வுட் பி ஆசம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா சென்டென்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். நல்லா இருக்கு அப்படிங்கிறத, இல்ல சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹவு. ஹவுனா எப்படி, ஹவு டிட் தட் ஹேப்பன், அது எப்படி நடந்தது, ஹவு டிட் தட் ஹேப்பன் அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியல, ஏன்னா நடந்தது இது பாஸ்ட் இல்லையா? ஸோ அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹவு டிட் தட் ஹேப்பன் அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியா போகணும், பட் நம்ம கூட வந்தவங்க போக மாட்றாங்க, வரமாட்றாங்க அப்படின்னா நம்ம போலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம போலாமா அப்படிங்கிறத ஷல் வி கோ. ஷல் வி கோ அப்படின்னா நம்ம போலாமா அப்படின்னு கேட்கறத ஷல் வி கோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னன்னா, அது ரொம்ப கரெக்ட், அது ரொம்ப ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப உண்மை, அவன் சொல்றதுதான் உண்மை, நீங்க சொல்றதுதான் பொய் அப்படின்னு சொல்லியா? அது மிகவும் உண்மை அப்படிங்கிறத தட்ஸ்னா அது, சோ ட்ரூ அப்படின்னா ரொம்ப உண்மை, மிகவும் உண்மை, தட்ஸ் ட்ரூ ட்ரூ, தட்ஸ் சோ ட்ரூ அப்படின்னா ரொம்ப உண்மை. அவ அழகா எழுதுறா. அவ பாத்தியா, அவ ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு, எவ்வளவு அழகா எழுதுறா பாரு, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அவ அழகா எழுதுறா. ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா சூப்பரா எழுதுறா. பியூட்டிஃபுல்னு அழகா. ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி, அழகா எழுதுறா அவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்றோம். ஐ ஹோப் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, அண்ட் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும்.